அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரபு மொழி சொற்களுடைய தமிழ் அர்த்தங்களை பார்த்து வருகிறோம். இதில் குர்ஆனில் இடம்பெற்ற வினை சொற்களை மாத்திரம் இப்போதைக்கு நம்ம தொடர பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா இதை பார்ப்பதனால அந்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நாளை குர்ஆனை வாசிக்கும் பொழுது கூட இது நமக்கு என்ன செய்யும், மனக்கண்ணில் வந்து அந்த அர்த்தத்தை வழங்குவதற்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் சென்ற வாரம் இறுதியாக கனத்த பணிந்தான் என்ற சொல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் பத என்று சொன்னால் புதுமையாக ஒரு விஷயத்தை படைக்கிறது. அதாவது ஏற்கனவே படைச்சதையே திருப்பி படைக்கிறதுக்கு பேர் பதான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் சோறாக்குறாருன்னா அது பதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நீண்ட காலமாக மக்களுக்கு அது தெரிஞ்ச ஒரு விஷயம். புதுசாக ஒன்றை உண்டாக்குறான்னு வைங்களேன். முதல்ல செல்ஃபோனை கண்டுபிடிச்சான்னா, முதல்ல வந்து டெலிஃபோனை கண்டுபிடிக்கிறான், முதல்ல மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறான், முதல்ல ஏசியை கண்டுபிடிக்கிறான். அது முதல்ல படைக்கிறான்ல புதுசாக, அது வரைக்கும் இல்லாத ஒன்றை படைக்கிறதுக்கு பேர் என்னது? பதான்னா புதுசாக படைக்கிறது. இப்போ அல்லாஹ் கூட பதிவு சமாவாத்தி, வானம் பூமிகள் எல்லாம் புதுசாக படைச்சு, அதுக்கு முந்தைய இல்லை இல்லாமல் இருந்து ஒன்றை முதல்ல படைக்கும் பொழுது அதான் புதுசாக படைக்கிறது. இந்த புதுசாக படைக்கிறது வந்து பொருளாக இருக்கலாம், ஒரு கொள்கையாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் இல்லாத ஒரு புது கொள்கையை, ஒரு புது வழிபாட்டை உண்டாக்குனாங்கன்னு வைங்களேன், அது கூட பதா தான். இந்த பதா என்பதிலிருந்து தான் பிதஅத்துங்கிறது கூட உண்டாயிருக்கு. நம்ம பிதஅத்துங்கிறோம்ல, இந்த பேதால் ஐநு தான் அதுலேயும் இருக்கும். பிதஅத்துன் அதனுடைய மஸ்தர். அப்போ பதா என்றால் புதுசாக உண்டாக்கணும். பிதஅத்துனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இல்லாமல் ஒன்றை பிறகு ஒருத்தன் உண்டாக்குறான், அதனால அது பிதஅத்து. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தது, அவங்க காலத்தில் இல்லாமல் முதல்ல புதுசாக உண்டாக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி பதான்னு சொல்லுவாங்க. இது பதாவுடைய அர்த்தம். இது கொள்கையாக இருக்கலாம், வணக்கமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஒரு தத்துவமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் புதுசாக செஞ்சு அது பேர் பிதஅத், பதா. அடுத்தது வந்து கல்லமை என்றால் உரையாடினான். உரையாடினான் என்றால் பேசினான், அந்த அர்த்தம் கிடையாது. பேசினான்னா ஒரு சிங்கிள் ஒன் சைடாக பேசலாம். இப்போ பயான் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து பேசலை. இப்போ நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் பேசுகிறேன், நீங்கள் பேசலை. இப்படி உள்ளதுக்கு பேர் கல்லமை, உரையாடல் கிடையாது. உரையாடல்னு சொன்னால் நான் ஒன்று பேச, நீங்கள் ஒன்று கேட்க, நான் ஒன்று அந்த மாதிரி பேசிக்கிறோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து உரையாடி கொள்வது, அந்த மாதிரி உரையாடுறதுக்கு இந்த பேர் கல்லமை, உரையாடினான். மூசா நபி அல்லாட்ட கல்லம் அல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசாவிடத்தில் உரையாடினான். கேள்வி போல் தான் நடக்குது. கையில் என்ன வச்சுக்கிற, கைத்தடி, இப்படி அல்லாஹ் கேட்குறான், இவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி உள்ள அமைப்புக்கு பேர் கல்லமைன்னா உரையாடினான். அதே மாதிரி அருசலை, இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடியது. அருசலை என்றால் தூது அனுப்புறது, ஒன்றை அனுப்புறதுன்னு சொன்னால் ஒரு ஒரு ஆளை வந்து நம்ம சார்பாக பேசுவதற்கு அனுப்பி வைக்கிறது. அருசலைன்னா தூது அனுப்பினான். ஒரு மனிதன்கிட்ட போய் ஒரு செய்தியை சொல்லுவதற்காக, அல்லது விருந்துக்கு கூப்பிடுவதற்காக, அல்ல ஏதோ ஒன்றை அவர்கிட்ட வாங்கி வருவதற்காக நம்ம ஒருத்தர் அனுப்பி வைப்போம். அப்போ அவர் அனுப்புறதுக்கு பேர் என்ன? அருசலை, தூது அனுப்பினான். இந்த அருசலை என்பதிலிருந்து தான் நம்ம ரசூலுங்கிறதான் சொல்கிறோம்ல. ரசூல்னா தூதருங்கிற மாதிரி இல்லையா? அது அருசலை என்பதிலிருந்து தான் வருது. அருசல ரசூலகு, தன்னுடைய ரசூலை அனுப்பினான் அல்லாஹ் சொல்கிறான்ல. இப்போ அருசலை என்றால் தூது அனுப்புதல், அப்படி அனுப்பினான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இத்தபா என்றால் பின்பற்றினான். ஒரு மனிதனை வந்து பின்பற்றி செல்வது. பின்பற்றி செல்வதுனா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் என்ன மாதிரி செய்கிறானோ அவன் அப்படியே என்ன செய்கிறது, ஃபாலோ பண்ணுறது. இப்போ நபிகள் நாயகத்தை நம்ம வந்து என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம். அப்போ இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினா என்னையை பின்பற்றுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. பின்பற்றுன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பின்னாடியே போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கும் வரும், அதுக்கு அரிதாக வரும். ஆனால் அதிகமாக எதுக்கு வரும்னு கேட்டால், ஒரு கொள்கையில் பின்பற்றுவது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகிறது, அவங்க சொன்ன மாதிரி நோன்பு வைக்கிறது, அவங்க சொன்ன மாதிரி கொள்கையை, வாழ்க்கையை எல்லாத்தையும் அமைத்து கொள்வது, இப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்றுறோம். அப்போ சைத்தான் வழியில் நடந்தான்னு வைங்க, அவன் சைத்தானை பின்பற்றுகிறான். அப்போ ஒருத்தனுடைய வழியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க இல்லையா,
அப்படி ஃபாலோ பண்ணுவது வந்து இத்தபா பின்பற்றினான். அதே மாதிரி வந்து ஹசிர என்றால் நஷ்டமடைந்தான். ஒரு தொழிலில் ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறான், ஒரு தொழிலில் மட்டும் வர எதில் வேணாலும் வரும். ஒரு கிணறு வெட்டுறான், ஒரு 10,000 50,000 செலவு பண்ணி வெட்டுறான், தண்ணி வரல, நஷ்டம் தானே அது. அவன் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொன்னால் அது நஷ்டம். அதில் வியாபாரம் பண்ணுறான், 1,00,000 போட்டு பண்ணுறான், கணக்கு பார்க்கையில் 80,000 தான் இருக்குது, 20,000 லாஸ் ஆகி போச்சு. அப்போ நஷ்டமடைந்தான் என்பது வந்து இந்த மாதிரி இழப்புகள் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒன்றை போட்டுவிட்டு லாபத்தை எதிர்பார்க்குவோம்ல, அந்த லாபம் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, நஷ்டமடைந்தான். இந்த நஷ்டம் என்பது குரானில் வந்து ஆகிரத்து விஷயத்துக்கு அதிகமான இடங்களில் வருது. இப்போ துன்யாவில் வந்து என்ன செய்கிறான், தப்பானதையெல்லாம் மார்க்கம் நினச்சி செய்கிறான், தவறான கொள்கைகள் இருக்கிறான், இறைவனை மறுக்கிறான், அப்போ வந்து அனாச்சாரங்களை செய்கிறான். இதெல்லாம் செஞ்சான்னு சொன்னால் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் செய்கிறான். ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே கிடைக்காது. அப்போ அங்கே நஷ்டமடைந்து விட்டார்கள். அவங்களுக்கு என்ன, இந்த 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 உழைப்புக்கு கூலி கிடைக்க நஷ்டம் தானே, அந்த மாதிரி நஷ்டமடைந்து. இதெல்லாம் வந்து அந்த ஹசிரோட அர்த்தம். அது மாதிரி தகுர என்று சொன்னால் தூய்மையாக ஆனான். ஒருத்தர் தூய்மை ஆகிறான்னு வைங்க, அப்போ வந்து குளிச்சுட்டு வர்றான்னா குளிச்சுட்டு சுத்தமாக வந்துட்டான். அப்போ தூய்மையாக ஆனான் என்பதற்கு என்ன செய்வாங்க, தகுர என்று சொல்வார்கள். இதில் இருந்தால் தகாரத்து, இந்த ஒழு செய்கிறதுக்கெல்லாம் அந்த தகாரத்துன்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து வந்த வார்த்தை தான் தகுர என்றால் தூய்மையாக ஆனான். அதே மாதிரி வந்து அக்கஃப என்றால் தங்குவதுன்னு சொன்னால் அதாவது டெம்பரவரியாக தங்குறது. நம்ம வீட்டில் நம்ம தங்கி இருக்கிறோம், அதுக்கு பேர் அக்கஃபன்னு சொல்லக்கூடாது. நம்ம கூட நம்ம தானே இருக்க போகிறோம். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லாட்ஜில் போய் தங்குறோம், ஒரு சத்திரத்தில் தங்குறோம், ஒரு திறந்த வழியில் ஒரு கூடாரம் போட்டு அதில் தங்குறோம். இந்த மாதிரி என்ன தங்கிட்டு போயிடுவோம்ல, ஒரு நாள் இருப்போம், 2 நாள் இருப்போம், 10 நாள் கூட இருப்போம், இருந்துட்டு மாறிடுவோம். அப்போ அந்த மாதிரி வந்து இதை தங்குதல், அதாவது டெம்பரவரியாக தற்காலிகமாக தங்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அக்கஃப. இப்போ மஸ்ஜிதில் வந்து ஒருத்தன் தங்குறான்னு வைங்க, அக்கஃப்துல் மஸ்ஜிதில் நான் ஏத்துக்காஃபுங்கிறோம்ல, இதுலேருந்து வந்தது தான். அக்கஃப என்பதனுடைய இஃப்தால தான் எழுத்தக்கஃப. இந்த அக்கஃப என்ற வார்த்தையை இஃப்தால வாக்குனா எப்படி வரும், எழுத்தக்கஃப. அதனுடைய மஸ்தர் எப்படி வரும், ஏத்திகாஃபுங்கிறோம். அப்போ அந்த அக்கஃப என்று சொன்னால் தற்காலிகமாக தங்குறது. மார்க்கத்தில் ஏத்திகாஃப் என்பது வேற அர்த்தமாச்சு. சும்மா போய் தூங்குறக்கா பள்ளியாசில் தங்கினாண்டா சொல்லக்கூடாது, அகராதிப்படி சொல்லலாம். மார்க் அடிப்படையில் என்ன செய்யணும், ஏத்திகாஃப்னா ஒரு அல்ல அந்த நீயத்தோடு போய் வந்து நான் வந்து உலக விஷயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டேன் என்று சொல்லி அதுக்குரிய கண்டிஷனோடு போய் தங்கினா தான் அதுக்கு வந்து ஏத்திகாஃப்னு சொல்ல முடியும். வீட்டில் இடம் பத்தலை பள்ளியாசில் போய் தூங்கினா நல்லா இருக்குன்னு போனால் அதுக்கு பேர் என்ன செய்யல, அகராதிப்படி ஏத்திகாஃப் தான். அது டிக்ஷனரி பிரகாரம் அது ஏத்திகாஃப் தான். மார்க்கத்தின் பிரகாரம் என்ன வராது, ஏத்திகாஃப் என்பதில் வராது. அதே மாதிரி தக்கப்பலன்னா ஏற்றுக்கொள்வது. ஒன்றை நம்ம கொடுக்குறோம், தந்துட்டு போங்க வாங்கிக்கிறேனா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு சொன்னால் அது தக்கப்பல, ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் இப்போ நம்ம வணக்கங்கள்லாம் செய்கிறோம், இந்த வணக்கங்களே எல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா, அதுக்கு என்ன வார்த்தை, தக்கப்பல. இன்னமா எத்தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் வந்து முத்தகீன்கள் இருந்தான் எத்தக்கப்பல் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் எந்த ஒரு அமலை செஞ்சாலும் அதுக்கு நான் வந்து அங்கீகரித்து நான் அது வந்து மார்க் போடுவதாக இருந்தால் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட இறை எச்சம் இருக்கணும் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது எத்தக்கப்பலு, இந்த தக்கப்பலுடைய வருங்காலம் தான் எத்தக்கப்பலு. இந்த கபூல் செய்வாயாகலாம் சொல்கிறோம்ல, அந்த தக்கப்பலுள்ள வர்றதான் ஏற்றுக்கொள்வாயாக. அதிகமாக இந்த துவாவுக்கு நம்ம பயன்படுத்திடுவோம். எப்படி, ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் அந்த காபாத்துல்லாவெல்லாம் கட்டி முடிச்சுவிட்டு அந்த காபாவை கட்டின ஒரு பணியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கட்டுறாங்க. கட்டி முடித்த பிறகு இறைவா அதை நீ ஏற்றுக்கொள்வாயாகன்னா இது ஒரு நல்ல காரியம் என்று செஞ்சு இதுக்கு ஒரு மார்க் போட்டு இது கூலி எனக்கு தருவாயாக என்பதற்காக வேண்டி ஒரு அமலுக்கு என்ன செய்கிறாங்க, தக்கப்பல் மின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. தக்கப்பல் மின்னா துவா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எங்களுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக, துவாவை ஏற்றுக்கொள்வாயாக, தொழுகை ஏற்றுக்கொள்வாயாக, இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, இப்படி எதுக்கு வேணாலும் சொல்லலாம் தக்கப்பலங்கிறது. அதே மாதிரி வந்து கல்யாணத்தில் கணவன் மனைவி ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்கல்ல, அது கூட தக்கப்பலை தான். தக்கப்பலன்னு என்ன அர்த்தம், நான் உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன், ஒப்புக்கொள்றியா, ஒப்புக்கொள்கிறேன் பாரு. அதுக்கு கபில் தூம்பாரு. கபில் தூணா தக்கப்பலை இந்த வார்த்தையில் உள்ளது தான். அது தக்கப்பலன்னு என்ன, ஒப்புக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது. அதுக்கு அர்த்தம் பாசன்னா அனுப்பினான். இதுக்கு அனுப்பினான்னு தான் அர்த்தம். பாசன்னு சொன்னால் ஒன்றை அனுப்பி வைக்கிறது. ஒரு பொருளை கூட அனுப்பி வைக்கலாம்,
ஒரு ஆளை கூட அனுப்பி வைக்கலாம். ஒரு ஒரு நம்மிடமிருந்து இன்னொரு ஆளுக்கு ஒரு ஒரு செய்தியையோ ஒரு பொருளையோ கொடுத்துட்டா என்னது பாச. அப்போ ரசூல்லா பற்றி சொல்லும்போது கூட பாச ஃபில் உம்மியின ரசூலன், அல்லாஹ் வந்து பாச அனுப்பினான், ரசூலன் ஒரு ரசூலை அனுப்பினான், இப்படிங்கிறதெல்லாம் குரானில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரகிப, இந்த ரகிப என்கிற ஒரு சொல்லுக்கு வந்து முரண்பட்ட இரு அர்த்தங்கள் இருக்கிறது. ரகிபன்னா விரும்பினான், வெறுத்தான், ரெண்டு முரண் தானே. விரும்பினான் என்பதற்கு வெறுத்தான் ரெண்டு வெவ்வேறு அர்த்தம் இருந்தாலும் பரவாயில்லை. இது எப்படின்னு கேட்டால் ரகிபன்னா விரும்பினான், அதே ரகிபவுக்கு வந்து வெறுத்தான் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அப்போ எப்போ வெறுத்தான்ங்கிற அர்த்தம் வரும்னு கேட்டால், இந்த ரகிப என்பதற்கு நம்ம ஒரு ஆளை பற்றி வெறுப்போம்ல, ஒரு ஆளை இப்ராஹிமை வெறுக்கிறோம் அல்லது ஜெயிதை வெறுக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஜெயிதுங்கிற சொல்லோட யாரை வெறுக்கிறோமோ அந்த சொல்லோட ஒரு ஐ நூனு அதை போட்டோம்னு சொன்னால் வெறுத்தான அர்த்தம் வந்துடும். ரகிபுத்து அன் ஜெய்தின், ஜெயிதை வெறுத்தேன். இந்த அன்கிற வார்த்தை இதுக்கு பிறகு ஐ நூன் வந்துருச்சுன்னு சொன்னால் வந்து என்னவாயிரும், வெறுத்தாண்ட அர்த்தம் வந்துடும். இந்த ஐநூன்னு வராமல் சும்மா வந்தாலும் அல்லது ஃபி ரகிப்து ஜெய்தன், ஜெய்தை விரும்பினேன், ரகிப்து ஃபி ஜெய்தின், ஜெய்தை விரும்பினேன். அந்த அன் வந்தால் மட்டும் என்ன வாய்க்கிறேன்னா வெறுத்ததாயிரும். இந்த ரகிப என்பதை ரகிபண்டா வெறுத்தான், நான் வெறுத்தேனுக்கு என்ன வார்த்தை ரகிப்து. இந்த ரகிப்துன்ற வார்த்தையை போட்டு ரகிப்து ஜெய்தன், அப்போ ஜெய்தை விரும்பினேன். ரகிப்து இப்ராஹிம, இப்ராஹிமை விரும்பினேன். ரகிப்துல் இஸ்லாம, இஸ்லாத்தை விரும்பினேன். இந்த மாதிரி சொல்வதற்கு ரகிப அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ல கூட அன் போட்டிங்கன்னு வைங்க, ரகிப்து அனில் குஃபுரின்னு போடணும். குஃபுரை நான் வெறுத்தேன். இஸ்லாத்தை விரும்புறதுக்கு ரகிப்துல் இஸ்லாம், குஃப்ரை வெறுக்கிறதுக்கு எப்படி சொல்லணும், ரகிப்து அனில் இஸ்லாமி, ஐநூன்னு போட்டு அனில் இஸ்லாமி. அல்ல கூட குரான்ல என்ன செய்யறான், ஒமை எரகபு, யார் புறக்கணிக்கிறான், அன் மில்லத்தி இப்ராஹிம, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அன் வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல எருகபுக்கு என்ன செய்யறது, ஆசைங்கிற விரும்பினான்ற அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரசூல்லா சொல்லுவாங்க, உமன் ரகிப அன் சுன்னத்தி, என் சுண்ணத்தை அவன் வெறுக்கிறான். அந்த அன் வந்ததுனால ஒமன் ரகிப ஃபி சுன்னத்தின்னு வந்தா என் சுண்ணத்தை யார் விரும்புகிறானோ, ஒமன் ரகிப சுன்னத்தி முட்டையா சுண்ணத்துன்னு வந்தா அதுக்கு அர்த்தம் விரும்புகிறான் அர்த்தம். ரகிப அன் சுன்னத்தி, என் சுண்ணத்தை யார் வந்து புறக்கணிக்கிறானோ, புறக்கணிக்கிறான் வருதுல, பெருக்கிறானோ புறக்கணிக்கிறானோ, அப்போ லைசமின்னி, அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் நிறைய வரும். இந்த ரகிபுக்கு அர்த்தம் செய்யும்போது என்ன செய்யறதுக்கு அடுத்த சொல்லுல அன் வந்திருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த ரகிபுங்கிறது வெறுத்தான் வருது, யாரையோ எதையோ வெறுப்போம், ஆளைத்தான் வெறுக்கணும்னு கிடையாதுல்ல. குஃபரை வெறுப்போம், ஒரு குறிப்பிட்ட உணவை வெறுப்போம், குறிப்பிட்ட ஊரை வெறுப்போம், எதை வேண்டாலும் வெறுக்கலாம்ல. எதை வெறுக்க, சுண்ணத்தை வெறுக்கிறது, எதை வேண்டாலும் வெறுக்கலாம். அப்போ வெறுக்குதல் என்கிறது வந்து ஒரு மெட்டீரியலாக இருக்கணும், ஒரு நபராக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை விரும்புவோம், ஒரு ட்ரெஸ்ஸை விரும்ப மாட்டோம். அது மாதிரிலாம் இருந்தால் என்ன செய்யணும், விரும்பாத ஒன்றாக இருந்தால் இந்த அன் என்கிற வார்த்தையில் என்ன செய்யணும், சேர்த்துக்கிறணும். இது வந்து குரானில் அதிகமாக வரக்கூடிய சொல்லுதான் இது. அதே மாதிரி ஹலர, ஹலர என்றால் ஆஜராகிறது. ஒரு 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 செய்ய வேண்டிய இடத்துல என்ன செய்யறது, அந்த இடத்துல ஆஜராகி இருப்பது, ஆஜரானான் இருக்கணும். அதுக்கு அதாவது சமூகம் அளிப்பது. ஹலர்னா நடத்தது சமூகம் அளிப்பது. இப்போ என்ன நீங்கள் பார்க்க வர்றீங்க, என் முன்னாடி உட்காந்துருக்குறீங்க, அப்போ ஹலர் தூ அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இவரை போய் நான் வந்து ஆஜரானேன், சமூகம் அளித்தேன், அவர் முன்னாடி போய் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பள்ளியாசலுக்கு போய்ட்டு ஹலர்த்துல் மஸ்ஜிதை, மஸ்ஜிதில் சமூகம் அளித்தேன், மஸ்ஜிதுக்கு போனேன், அங்கே இருந்தேன்னு அர்த்தம். அது மாதிரி பாடம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஹலத்துல் மதரசா, மதரசாவுக்கு போனேன், இந்த மாதிரி சொல்வதற்கு ஹலர. இந்த ஹலர என்பதற்கு வந்து ஆட்கள் தான் வரணும்னு கிடையாது. ஹலரல் மௌத்து, மௌத்து ஆஜரானது. இது ஹலர யக்கூபல் மௌத்து, யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வந்தபோது, சமூகம் அளித்த போதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரும். ஒன்று வந்து ஒரு அது வரக்கூடியது வந்து ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒரு மௌத்தாக கூட இருக்கலாம், மனுஷனாக கூட இருக்கலாம், எதுக்கு வேணாலும் வந்துக்கிறோம். அதே மாதிரி வந்து ஃபர்ரக, ஃபர்ரக என்றால் பிரித்தான். ஃபர்ரகன்னு என்னது, பிரிக்கிறது. பிரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அதாவது ஒன்றா ஒட்டி கிடக்கிற பொருள்களை பிரிக்கிறது. ஒரு பொருளையே ரெண்டா பிரிக்கிறது. அல்லது பல பொருளை குவியலாக குவிச்சு வச்சுக்கிறாங்க, மூட்டையாக போட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் கலந்து கிடக்குது. அதில் ஒருத்தர் செய்கிறான், பூண்டு தனியாகவும் வெங்காயத்தை தனியாகவும் பிரித்து எடுக்கிறான். அதுவும் ஃபர்ரக. ஃபர்ரகன்னா அது கலந்து கிடக்கிறதை பிரிக்கிறது.
அல்லது ஒன்றா சேர்ந்து இருக்கிறதே பிரித்து விடுறது. அதுக்கெல்லாம் என்ன செய்யும்? ஃபர்ரக என்று வரும். இப்போ ஜும்மாவுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு ஹதீஸ் வரும். அதில் யுஃபர்ரிக்குன்னு தான் வரும். லா யுஃபர்ரி, பிரித்த விளையாடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் உட்காந்துருப்பாங்கல்ல, இவன் நடுவில் உட்காந்துருது. அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. இவன் போய் லேட்டாக வந்து என்ன செய்யறது? 2 பேரையும் விலக்கி விட்டு நடுவில் போய் உட்காந்துருது. இவன் என்ன செய்யிட்டான்? 2 பேரை பிரிச்சுட்டான். பிரித்தல் என்பது ஒரு ஒட்டி இருக்கிறத இன்னும் நடுவில் ஒன்றை வச்சுட்டோம்னா பிரிச்சுட்டுன்னு அர்த்தம். இது பொருள்களுக்கு அந்த மாதிரி வரும். அது மாதிரி கொள்கை கோட்பாட்டு கூட வரும். கொள்கை கோட்பாடு, உறவு, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்? கணவன்கிட்ட போய் மனைவியை பற்றி கணவன்கிட்ட போய் சொன்னோன்னே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி போயிடும். அவங்க என்ன செய்வாங்க? பிரிஞ்சு போயிடுவாங்க. இது ஃபர்ரக்க தான். இவன் ஃபர்ரக்கன்னா என்னது? பிரித்து விட்டான். ஃபர்ரிக்கு பைனல் மருகி ஒரு சௌஜிகி, ஒரு மனுஷனுக்கும் பொண்டாட்டிக்கு மத்தியில் பிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ரக்க. இப்போ ஃபர்ரக்க என்று சொன்னால் பொருள்களை பிரிக்கிறதுக்கு மட்டும் வராது. நண்பர்களை பிரிக்கிறது, ஒரு கணவன் மனைவி அந்த உறவினர்களை பிரிக்கிறது, தந்தையும் பிள்ளையும் பிரிக்கிறது, அப்படிங்கிற மனசால் உள்ள நெருக்கம் இருக்கு இல்லையா, அதை பிரித்தாலும் என்னவாயிரும்? இந்த ஃபர்ரக்க என்பதை போடலாம். சரியா? உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தூர் சின்ன மலைக்கு போயிடுவாங்க வஹி வாங்குறதுக்காக வேண்டி. ஹாரூன் மட்டும் இருப்பார். அவர் கேட்காம காலமாட்டையெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்னப்பா செஞ்சேன்னு மூசா நபி கேட்பாங்க கோவமா. அப்போ அவர் சொல்லுவார், நான் ஏதாவது சொன்னேன்னா அவங்க 2 ஆயிடுவாங்க. நீ ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயலை பிரிச்சுட்ட 2 ஆக்கிட்ட என்று நீ சொல்லக்கூடாதுங்கிறது தான் நான் பாட்டுக்கு ஒரு லிமிட்டாக தான் அவங்களுக்கு அறிவுரை சொன்னேன் அப்படின்ட்டு ஹாரூன் சொல்லுவாங்க. அதில் ஃபர்ரக் தான் பாரு. ஃபர்ரக் தானே பனி இஸ்ராயல்களில் ஒரு கொள்கையில் இருக்கிறவனை பிரச்சாரம் பண்ணால் இது சரின்னு ஒருத்தன் தவறுன்னு ஒருத்தன் ஆயிடுவான்ல, 2 ஆயிடுவான்ல. இப்படி இருசாராராக பிரிக்கிறதுக்கு என்ன செய்யறது? ஃபர்ரக்க. அது மாதிரி இன்தக்கம என்று சொன்னால் அதாவது கணக்கு தீர்க்கிறது, பழி வாங்குறது. பழி வாங்குறதுன்னு சொன்னால் நமக்கு ஒருத்தன் செஞ்சிருப்பான், அதுக்கு ஒரு பதிலடி நம்ம ஏதாவது கொடுப்போம்ல. சும்மா போய் அடிக்கிறது பழி வாங்குறதுன்னு சொல்லக்கூடாது. நம்மள ஒரு ஆளை கொண்டு விட்டான்னு சொன்னால் அவங்கள ஒரு ஆளை கொண்டுறான்னு வைங்க, அதுக்கு பிறகு என்னது? பழி வாங்கிட்டான். நம்மளை திட்டும் போது அவன் நம்ம திருப்பி திட்டினா அது இன்தக்கம, கணக்கு தீர்க்கிறது. அது அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு அல்லாஹ் கூட இன்தக்கமன்ற துன்திகாம், அதாவது அவன் பழிவாங்குதல் கூட தன்மை உள்ளவன் அப்படின்னு அல்லாஹ் கூட ஒரு பேர் இருக்குது. ஏன் அந்த பேருன்னு கேட்டு, இன்திகாம்னா இன்தக்கமோட மஸ்தர் இன்திகாம்ங்கிறது. ஏன் அந்த பேர்? அல்லாஹ் என்ன செய்யறான்? அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு கணக்கு எடுத்துட்டே இருக்கிறான். தூக்கி நரகத்தில் போடுறான்ல, அது கணக்கு தீக்கிறது தான். சுமதிக்கு நரகத்தில் போடல, நீங்கள் செஞ்ச செயலுக்கு அவன் பதிலடி கொடுக்குறான். அதனால இன்தக்கம. அதே மாதிரி சவ்வர என்று சொன்னால் வடிவம் கொடுப்பது, வடிவமைத்தான். ஒரு பொருளுக்கு என்ன செய்யறது? ஒரு வடிவத்தை கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுத்தோம்னு சொன்னால் சவ்வரன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மனிதன் கருவறையில் உருவாகிறான்ல, அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுவல்லதி யுஸவ்விருக்கும், அவன் தான் உங்களுக்கு யுஸவ்விரு வடிவம் தருகிறான். ஃபில் அர்ஹாமி, கருவறைகளில் கற்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வடிவம் தருகிறான் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? யுஸவ்விரு. இது சவ்வர, அது யுஸவ்விரு அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் கூட சொல்லி காட்டணும். இது மாதிரியா உள்ளதுக்கு யுஸவ்விரும்பாங்க. அதே மாதிரி ஒரு மண் எடுத்துக்கொண்டு அதை உருட்டி ஒரு மனிதன் சிலை மாதிரி செய்கிறான்னு சொன்னால் சவ்வர. இந்த சவ்வர என்பதுதான் சூரத்துலாம் வருது. சூரத்துங்கிறோம்ல, சூரத்து இருந்தால் மலக்குகள் வரமாட்டாங்கன்னு உருவப்படத்துக்கு, அதெல்லாம் ஒரு சூரத்து உண்டாக்குறான்ல, ஒரு ஒரு அமைப்பில் உருவாக்குறது. அது மாதிரி ஒரு கல்லை செதுக்கி சிலையாக உண்டாக்குறது, ஒரு பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட வரைஞ்சி ஒரு மனிதன் மாதிரி உண்டாக்குறது, வடிவத்தை கொடுக்குறது. சும்மா இருக்கிற செவத்தில் ஒரு வடிவத்தை கொண்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி உள்ளதுக்குன்னா என்ன செய்வாங்க? சவ்வர, வடிவம் கொடுத்தான், வடிவமைத்தான். அது மாதிரி அகலப என்று சொன்னால் புறக்கணிக்கிறது. ரசூலுல்லாஹ் போருக்கு கூப்பிடுவாங்க, ஏதாவது பொய்க்காரன் சொல்லி போக மாட்டாங்க சில பேர், முனாஃபிக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவான்? இவங்க யுஹ்லிஃபூன இப்போ புறக்கணிக்கிறாங்க. அதாவது நீ போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் அதை ஜகா வாங்குறதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி, அதாவது புறக்கணிக்கிறது. அந்த அர்த்தத்துக்கு அகலப்பண்டு வரும். அந்த அகலப்பை என்பது கொடுத்த வாக்கை மீறுறதுக்கு இந்த வார்த்தை போடுவாங்க. அகலப்பன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டேன், அடுத்த நாள் கேட்குறான் இல்லைங்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்? அகலப்து, என் வாக்கை மீறிவிட்டேன். அகலப்பை என்றால் வாக்கு மீறினா அகலப்து, நீ அகலப்த, நீ வாக்கு மீறிவிட்டாய். அப்போ ஒரு கொடுத்த வாக்கை மீறினாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள பேர் என்ன? அஹ்லஃப. அல்லாஹ் கூட லா யுஹ்லிஃபு அல் மீஆத்,
வாக்கை அல்லாஹ் மீறமாட்டான். இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுன்னா மீறமாட்டான், அகலஃபன்னா மீறினான், லா யுஹ்லிஃபுன்னா வருங்காலத்தில் எதிர்மறை, லா யுஹ்லிஃப் மீறமாட்டான், அல் மிஆத் வாக்குறுதியை மீறமாட்டான். அந்த அகலஃபுக்கு புற சொல்லு கேட்காம போகிறது இருக்குல்ல, அதுவும் அகலஃபு தான். கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றாம இருக்கிறான்ல, தர முடியாதுங்கிறான்ல, அந்த மாதிரி உள்ளதுக்கு என்னது வாக்கு அது அகலஃபங்கிற பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கலபன்னா வந்து ஜெயிக்கிறது, மிகைக்கிறது. ரெண்டு பேருக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யறது, மிகைத்து விடுவது. ரெண்டு பேரும் சண்டை வருது, அவனை விட நம்ம பயங்கரமாக வாயு சண்டை சத்தத்தை ஏற்றிட்டு வைங்களேன், நம்ம அவனை மிஞ்சிடுறது. ஒரு வாதம் பண்ணுறது, அவன் வாதத்தை விட நம்ம வாதம் வலிமையாக போச்சுன்னு வைங்களேன், நான் அவனை வந்து மிகைத்து விட்டேன் அப்படிங்கிறது. ஓட்டப்பந்தயத்தில், ஒரு கருத்தில், ஒரு விவாதத்தில், எந்த ஒன்றாகவும் இருக்கலாம். அப்போ ஒருவனை விட ஒருவன் வந்து மிகைக்கிறன்னா முன்னேறுவது, அவனை விட ஒரு படி மேலே போகிறது. இந்த மாதிரியான வார்த்தைக்கு என்ன செய்வாங்க, கலப மிகைத்தான். அது மாதிரி ஹஷரன்னா வந்து திரட்டுறது. ஹஷரன்னா என்னது, அங்கங்கே செதறி கிடக்கலாம் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு பேர் என்னது ஹஷரன்னா ஒன்றாக திரட்டுதல், திரட்டினான். அப்போ இந்த ஹஷர என்பதிலிருந்து தான் அந்த இஸ்முல் மக்கான் எப்படி சொல்லுவோம், இடத்துக்கு மஹ்ஷர். ஹஷரவுலேருந்து மஹ்ஷர் மைதானம்னு விளங்கி வச்சிருக்கோம்ல, அது மஹ்ஷருங்கிறது எதுலேருந்து வருது, இந்த ஹஷரோவில் தான் வருது. அப்போ அங்கங்கே உலகத்தில் எத்தனையோ பகுதிகளில் மனிதன்லாம் இறந்து போய் அங்கங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறான், ஒரு இடத்துல அடக்கம் பண்ணலை. அல்ல என்ன செய்யறான், ஒரு சூர் ஊதினோடனே அம்புட்டையும் ஒரு இடத்துல நான் சேர்த்துக்கிறோம். எந்தெந்த ஊரில் இப்போ மூத்தா போனாலும் சரி அவ்வளவையும் ஒன்றா கொண்டாந்து சேர்த்துறான்ல, அதனால அதுக்கு பேர் மஹ்ஷர். பல பகுதிகளில் செதறி கிடந்தவர்களை ஒரு இடத்துல ஒன்றாக திரட்டுதல். அப்போ ஹஷரங்கிற ஒன்று திரட்டுறது. அது மாதிரி காத்தலைன்னா போர் செய்தான். ஃபாலங்கிற கத்தலை இருந்து கத்தலைன்னா கொலை செஞ்சான், ஒன் சைடு. காத்தலைன்னா போர் செய்தான், டூ சைடு. அது போர்னா அவன் அடிப்பான். கத்தலைன்னா இப்போ ஆளுமை கொண்டு விடுறது. கத்தலைன்னா கொலை செஞ்சான், காத்தலைன்னு சொன்னால் போர் செய்தான், சண்டை போட்டான். சண்டை ஒரு ஆள் போட முடியுமா, போட முடியாது. அவனும் போடுவான், நம்மளும் போட்டால் தான் சண்டை. நம்ம போட்டு போய் அடிச்சோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சண்டை கிடையாது, அடிக்கிறது தான் அது. அப்போ காத்தலைன்னா என்ன அர்த்தம், அது போர் செய்தான். அது மாதிரி உள்ள வார்த்தைக்கு காத்தல். இந்த வார்த்தை குரான் நிறைய வரும். போரை பற்றி வரும்பொழுது காத்தலுடைய மஸ்தர் கித்தால், போர் செய்தல், அது குரானில் நிறைய வருது. காத்திலூன போர் செய்வார்கள். அது மாதிரி வந்து குத்திலுங்கிறது வேறு, அந்த மாதிரி விஷயம். அதுக்கு அடுத்து வந்து கஃபர என்கிற சொல்ல இஸ்தஃபரன்னு மாற்றிருக்குது. கஃபரன்னா மன்னித்தான், இஸ்தஃபரன்னா மன்னிப்பை தேடினான். அதாவது நான் எனக்கு செஞ்ச தப்பை நான் மன்னிக்கிறேன், அப்போ கஃபர்து உன்னை மன்னிச்சிட்டேன், இது பேர் கஃபர. அவன் என்ன செய்கிறான், என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், தெரியாமல் செய்ய மன்னிச்சுக்கிறங்க. அவன் அதுக்கு என்ன வார்த்தை, இஸ்தஃபர செய்து வந்து பாவ மன்னிப்பு தேடினான். ஒரு மனுஷனுக்கோ இதுக்கு தவறை செஞ்சுட்டு அந்த தவறுக்குரிய மன்னிப்பை ஒருத்தன் கேட்டான்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன, இஸ்தஃபர. இந்த இஸ்தஃபரங்கிறது அகராதியில் எந்த அர்த்தமாக இருந்தாலும் இது மார்க்கத்தில் இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் இஸ்தஃபரங்கிறது பயன்படுத்தப்படுது. குரான் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம செஞ்ச தப்புகளை, அல்லாவுக்கு செஞ்ச தப்புகளை சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்கு பேர் என்ன, இஸ்தஃபர. இஸ்திக்ஃபார்லாம் சொல்கிறோம்ல, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபாருடைய துவான்னு சொல்கிறீங்கல்ல, இஸ்திக்ஃபார் என்பது இதனுடைய மஸ்தர் தானே. இஸ்தஃபர என்றால் மன்னிப்பு தேடினான், இஸ்திக்ஃபாரும் மன்னிப்பு தேடுதல். குரானில் இஸ்தஃபிருன மன்னிப்பு தேடுவார்கள் நிறைய. இஸ்தஃபிர் நீ மன்னிப்பு தேடு, இஸ்தஃபிர் லஹும் அவ் லா தஸ்தஃபிர் அல்ல மன்னிப்பு தேடாமல் இரி, அவங்க நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறான்ல, இஸ்தஃபிர் லா தஸ்தஃபிர் இந்த சொல்லு நிறைய குரானில் வரும். மலக்குமார்கள்லாம் நம்முடைய பாவத்துக்காக அல்லாட்ட மன்னிப்பு கேட்பாங்க, இஸ்தஃபிருன அவங்க பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இப்படின்ற வார்த்தையில் நிறைய குரானில் இந்த இஸ்தஃபிருங்க அதிகமான இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பஷரன்னா நற்செய்தி சொன்னான். நற்செய்தி சொல்றேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு நாளைக்கு நடக்க போகிற அதான் நற்செய்திக்கிறது. நடந்ததை சொல்கிறது அவனுக்கு தெரியுமே. அவனுக்கு ஒரு 1,00,000 பரிசு விழுந்துருச்சு கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் நம்ம போய் சொன்னால் நற்செய்தி அதை நேரத்தை எனக்கு தெரியுமாடான்றான் அவன். நற்செய்தி என்று சொன்னால் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு இன்னது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு பேர் தான் நற்செய்திங்கிறது. இப்போ நற்செய்திங்கிறது வந்து நபிமார்களை அனுப்பும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக அனுப்பினோம். யுபஷிரு நற்செய்தி கூறுகிறான். நபிமார்கள்லாம் என்ன செய்கிறாங்க, முபஷிருன்
நற்செய்தி கூறக்கூடியவர்கள். பஷருடைய இஸ்முல் ஃபாயிலு முபஷிருன், நற்செய்தி கூறக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அது வருகிறது. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாத வயசில் வரைக்கும் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கலை. அப்போ மலக்குகளை அனுப்பி எல்லாம் என்ன செய்யறான், ஒரு சொல்லிட்டு வர சொன்னான் இப்ராஹிம் நபிட்ட போய், பஷர்னாஹு, அவருக்கு நற்செய்தி சொன்னோம், பி குலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு பிள்ளை ஆண் குழந்தையை பற்றி நற்செய்தி சொன்னோம். அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறக்க முந்திய அந்த செய்தியை போய் சொல்லிடுறது. பஷர் என்ன ஒரு நல்ல செய்தி சொல்வது. இப்போ உதாரணமாக ஒரு ஒரு தகப்பன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கு இங்கே வந்து அவன் மனைவி குழந்தை பெற்றுட்டாங்க, அவனுக்கு ஃபோனில் போட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு நற்செய்தி சொல்லணும். குழந்தை பிறந்துருச்சுங்கிற என்ன செய்கிறோம், நற்செய்தி சொல்கிறோம். இந்த மாதிரி உள்ளதுக்கு பஷர. அதே மாதிரி ஹபித்த என்றால் அழிந்தான். மனிதனுக்கு சொன்னால் அழிந்தான், மனிதன் அல்லாத பொருள்களுக்கு சொன்னால் அழிந்தது, அழிந்தன, அது மாதிரி சொல்லலாம். ஹபித்த தாமாலுகும், அவங்க அமல்கள்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு ஹபித்தங்கிறது நல்லா வந்து சொல்லி காட்டலாம். ஒரு மனுஷன் என்ன செஞ்சான், அழிஞ்சு போயிட்டான்னு வைங்க, ஹபித்த, அவன் அழிந்தான். மனிதராக இருந்தால் அழிந்தான், மனிதன் அல்லாததாக இருந்தால் அழிந்தது, அழிந்தன. அதே மாதிரி ஆறல என்றால் புறக்கணித்தான். ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, ஆறலன்னு சொன்னால் புறக்கணிச்சுட்டு போகிறது. புறக்கணிக்கிற என்ன அர்த்தம், ரசூல்லா வந்து இப்படி சொன்னாங்கன்னு வரதட்சணை வாங்காதுன்னு சொன்னாங்கன்னு நம்ம சொல்லுவோம், அதை மீறி அவன் செய்வான், புறக்கணிக்கிறான். ரசூல்லா இதான் வழிகாட்டினாங்கன்னு நான் சொல்லும் பொழுது அதை மீறாண்டு வைங்க, ஆடம்பரம்லாம் செய்யறான்னு சொன்னால் அவன் நீ பாட்டு சொல்லிட்டு போ, நான் பாட்டு செய்கிறேன்ட்டு அது மீறி செய்கிறான். அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லும்போது எடுத்துக்கிறாம அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான்னு வைங்களேன், அவன் நல்ல விஷயத்தை புறக்கணிச்சுட்டான். அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆறலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாத்திரம் சொல்கிறது கிடையாது. ரெண்டு பேர் நட்பாக இருந்தாங்க, சண்டையாக வந்துடும், எதுக்கு சந்திச்சுக்கிடுவாங்க, இவனை பார்த்து அவன் திரும்பிக்கிறோம், அவனை பார்த்து இவன் திரும்பிக்கிறோம். இதுக்கு பேர் ஆறலான் ஹாதா, இவன் அவனை புறக்கணித்தான், அவன் இவனை புறக்கணித்தான், மூஞ்சில் முடிக்கக்கூடாது, இப்படி புறக்கணிக்கிறோம்ல, கண்டுக்கிறாம போகிறது, அதுக்கெல்லாம் என்னது ஆறலங்கிற வார்த்தையே போடுவாங்க. அதுக்கு அடுத்தது மசச, இது மசன்னு ஒரு சொல்லு வராது தானே, மசச 3 எழுத்து தானே வரணும், குறைஞ்சது 3 எழுத்து வரணும். அப்போ மசச என்பதை நம்ம அந்த இதுகாம் சத்து செய்கிற சட்டத்தின் பிரகாரம் மஸ்ஸ என்று சொல்லுவோம். மஸ்ஸன்னா தொடுறது, ஒரு பொருளை தொட்டான், தண்ணியை தொடணும், சர்க்கரையை தொட்டு வாயில் வைக்கிறோம்ல, அது மஸ்ஸன்னு சொல்லலாம். ஒரு ஆளை தொடணும், அது மஸ்ஸங்கலாம். சட்டையை தொட்டு பார்க்குறோம், அதெல்லாம் மஸ்ஸங்கலாம். மஸ்ஸன்னா தொடுறது, தொடுறதுன்னா நம்ம விரலை கொண்டு சொல்வது தான் மஸ்ஸான்னு சொல்லுவது. இது போய் தான் இடிக்கிறோம், இப்படி போய் தொடுறது கிடையாது. தொடுறதுங்கிறது எதை கொண்டு நடக்கும், விரல்களால் தொடுறது. நம்மளை அப்படி தானே செய்வோம், விரல்களால் போய் வச்சா தான் தொடுறதுமோ. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் போய் முழங்க இப்படி இடிக்கிறான், இது தொட்டான் நம்ம பேசுவோம், தமிழில் இடிச்சான்னு சொல்லுவோம். அப்போ தொடுவது எதில் நடக்கும், விரல்களை கொண்டு டச் பண்ணுறதுக்கு பேர் தான் மஸ்ஸன்னா தொட்டான். அதுக்கப்புறம் ஃபத்தரன்னா சோர்வு அடைந்தான், டயர்டாகி போகிறது. பேசிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப டயர்டாகி போயிட்டானா ஃபத்தர, சோர்வு அடைந்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ஃபத்தர. இப்போ ரொம்ப ரொம்ப நேரம் வேலை பார்த்து களைப்பாயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னால் ஃபத்தர ஜெய்து ரொம்ப டயர்டாகிட்டான், அவனுடைய ஒர்க் லோடு ஜாஸ்தியாக போச்சுன்னு வைங்க, அப்போ வந்து டயர்டாகி போயிடுவாங்க. அதுக்கு வந்து ஃபத்தரங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்புறம் ஜமான்னா ஒன்று சேர்க்குறது. அந்த அதே மாதிரி ஒன்று ஹசரன்னு சொன்னோம்ல, அந்த ஹசர மாதிரி தான் இதுவும். ஜமான்னா ஒன்று சேர்க்குறது. 2 பேரை வந்து பிரிஞ்சு கிடக்கிறால ஒன்றா சேர்த்தாலும் ஜமான்னு சொல்லலாம். மக்களை எல்லாம் ஒரு இடத்துல திரட்டுறோம்ல, அது ஜமாத்து தொழுகைங்கிறோம். ஜமாத்து இதில் வந்து தான், ஜமா என்பதில் தான் இது வருது. ஜமா தனியாக தொழுகிறது, ஜமாத் தொழுகைன்னா பலரை சேர்த்துக்கிட்டு தொழுகிறது. அப்போ ஜமாத்து அதில் இருந்தால் வருகிறது. வந்து ஜமான்னா ஒன்று சேர்க்குறது, தனியாக செய்யாமல் பலரை சேர்த்துக்கிட்டு செய்வதற்கு பேர் என்னது, ஜமா. அதுக்கப்புறம் லலமை என்றால் அநியாயம் செய்தான். லலமைன்னா என்ன செய்யறது, ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்யறது. அநியாயம்ன்ற என்ன அர்த்தம், அவன் வாங்கின கடனை கொடுக்கலன்னா ஒரு அநியாயம்தான். சும்மா இருக்கணும் போய் அடிச்சோன்னு வைங்க காரணம் இல்லாமல், அது வந்து அநியாயம்தான். அவன் சொத்தை நம்ம பறிச்சுக்கிட்டோன்னு வைங்க, அது வந்து அநியாயம்தான். அப்போ அநியாயம் என்பது என்னென்னு கேட்டால், பிறருடைய பொருள்களில் நடக்கலாம், மான மரியாதையில் நடக்கலாம், அவங்களுடைய சொத்துக்களில் நடக்கலாம், உயிரில் கூட நடக்கலாம். எல்லாமே என்னது வந்து அநியாயத்தில் உள்ளது. லலமெண்டா அநியாயம் செய்தான். அப்போ பெரிய அநியாயம் வந்து இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், பெரிய அநியாயம் ஷிர்கு அப்படிங்கிறான். அல்ல
ஏன்னு கேட்டால் இவ்வளோ அல்லாஹ் செஞ்சு கொடுத்துட்டு அல்லாஹ் செஞ்சதுக்கு வேற ஆள் கூட்டாளி ஆகிறான். படைச்சது அல்லாஹ், நான் இவரையும் சேர்த்துக்கிறேங்கிறான். பெரிய அநியாயம் தானே. அந்த மாதிரி வரல என்ன செய்யறான்னா ஷிர்க் வந்து பெரிய அநியாயம்னு எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. துல்முன்னா பெரிய அநியாயம்னு அர்த்தம். அதாவது நீ நியாயத்துக்கு மாற்றம் அநியாயம், இந்த மாதிரி உள்ளதுக்கு அநியாயம்னு சொல்லுவாங்க. மீதி உள்ள சொற்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் அடுத்த வாரம் பார்ப்போம்.